அக்கா சொல்லுங்கண்ணா. அக்கா குளிக்கிற சோப் கொடுங்க. நான் டாய்லெட் சோப்பா பாத்திங் சோப்பாங்கண்ணா? என்னக்கா எல்லாம் எல்லா கம்பெனி தான் கேட்பாங்க, நீங்க எனக்கு டாய்லெட்டா பாத்தீங்கன்னா கேக்குறீங்க? கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 சோப்பாங்கண்ணா? அது என்னதுக்கா கிரேட்னா? நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கின் டைப் என்னன்னே தெரியாம ஆயுர்வேதிக் ஆன்டிசெப்டிக் சோப்பை நம்ம யூஸ் பண்ணா நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் வரது இல்லாம ஸ்கின் பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கண்ணா. அது மட்டும் இல்லாம சோப்போட டிஎஃப்எம் லெவல் எவ்வளவு என்னன்னே தெரியாம நீங்க யூஸ் பண்ண கூடாதுங்கண்ணா. அதை பத்தி சொல்ல தெரிஞ்சுக்கிறீங்களா? டிஎஃப்எம்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டருங்கண்ணா. இது எல்லா சோப்லயும் பேக் சைட்ல டிஎஃப்எம் லெவல்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்கண்ணா. இத 3 வகையா பிரிக்கலாங்கண்ணா. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. டிஎஃப்எம் 75 to 80% இருக்கிறதாங்கண்ணா கிரேட் 1 சோப்பு. இது எல்லா ஏஜ் மக்களும் யூஸ் பண்ணலாங்கண்ணா. நெக்ஸ்ட் டிஎஃப்எம் 70 to 75% இருக்கிறதாங்கண்ணா கிரேட் 2 சோப்பு. இதுதாங்கண்ணா டாய்லெட் சோப்பு. இதுல கிருமிகளை அழிக்கிற தன்மை அதிகமா இருக்குங்கண்ணா. அதனால சாஃப்ட் ஸ்கின் காரங்க யூஸ் பண்ண முடியாதுங்கண்ணா. டிஎஃப்எம் 65 to 70% இருக்கிறதாங்கண்ணா கிரேட் 3 சோப்பு. இதுதாங்கண்ணா பாத்திங் பாரு. இது எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாதுங்கண்ணா. இதை நீங்க பார்த்துதான் வாங்கணும். அதனால சோப்பு வாங்கும் போது விளம்பரத்தை பார்த்து ஏமாந்து வாங்காதீங்கன்னா. உங்க ஸ்கின் டைப்புக்கு எது செட் ஆகுமோ அதை பார்த்து நீங்க வாங்குங்க. ஓகே, தேங்க்யூ.